ஓம் நமோ ஹயக்ரீவாய நமக. வணக்கம் மக்களே. கேது இவன் ஞானக்காரகன். ஒரு ஜாதகத்தில் கேது நல்லா இருந்தால் அவன் நல்ல ஞானம் பெற்றவன். அவன் விண்வெளி அறிவாளி. ராக்கெட் விடுவதில் இருந்து ஜோதிடம் கணிக்கும் வரை, கோயிலில் பூஜை செய்யும், வேதம் படிக்கும் ஆச்சாரியனாக, ஆன்மீக உலகத்திற்கு, மருத்துவ உலகத்திற்கும் சித்தனாக, இந்த ஜகத்திற்கும் குருவாக, பல மக்களுக்கு பலவிதமான ஆடல் பாடல் விளையாட்டுத் துறைகளில் மற்றும் யோகா போன்றவற்றுக்கு குருவாக ஞானம் பெற்றவன் இந்த கேது. ஒரு ஜாதகத்தில் கேது சரியில்லை என்றால் அவனே சந்நியாசி. கூடவே சனி சரியில்லை என்றால் அவன் தெருவில் பிச்சை எடுப்பவன். இதே கேது கூட சந்திரன் சரியில்லை என்றால் அவனே மனநிலை பாதிக்கப்பட்டவன். எவர் ஒருவர் ஜாதகத்தில் கேது சரியில்லையோ அவர்கள் பொறி வைக்கும் கும்பலிடம் அடிக்கடி சிக்குவார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாந்து கொண்டே இருப்பார்கள். இவர்களை எளிதாக ஏமாற்றிவிடலாம். பணம் மோசடி கும்பலிலும் பெரியதளவு பணம் ஏமாறுவார்கள். சொத்தையே எழுதி கொடுத்து விடுவார்கள். மற்றும் திருமணம் மோசடி கும்பலிடம் ஏமாறுவார்கள். போலி சாமியாரிடம் சிக்கிக் கொள்வார்கள். கேதுவை போல் கெடுப்பார் யாரும் இல்லை. இவர்தான் டிராப் எனும் சொல்லக்கூடிய பொறி வைத்து பிடிப்பவர். இவர்கள் ஒருவர் ஜாதகத்தில் சரியில்லை என்றால் இவரை போல் ஏமாறுபவர்கள் யாரும் இல்லை. எவ்வளவு பொய் சொன்னால் ஏமாந்த பிறகும் கூட திருந்தவே மாட்டார்கள். இன்னும் நம்பிக்கொண்டே இருப்பார்கள். மற்றும் கேது ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் அவர்களே சிஐடி மூளைக்காரர்கள். இதே கேது நல்லா இல்லை என்றால் ஏமாறாமல் இருப்பதற்கு இவர்களுக்கு ஒற்றை பரிகாரம் ஒன்று தீர்வாக தருகின்றேன். காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தன் கோயிலில் வியாழக்கிழமை அன்று சென்று உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து விளக்கேற்றி வரவும். மேற்கொண்டு தனித்துவமான ஜாதகம் பார்த்து பரிகாரம் சொல்ல வேண்டுமென்றால் கால் செய்யுங்கள். நன்றி. ஓம் நமோ ஹயக்ரீவாய நமக.